மக்களே, உங்களுக்கு வாழ்க்கையில தெரிஞ்ச கெட்ட வார்த்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வரிசையா கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை மனசுல அப்படியே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு இன்னைக்கு நைட்டு, வேற யாரையும் அதை சொல்லி திட்ட முடியாது. ஒரு ரூம்குள்ள போய் அடைச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்லி கண்டபடியா திட்டுங்க. யாரை திட்டுறோன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. கண்டபடியா திட்டிட்டு ப்ரெஷரை இறக்கிட்டு வெளியே வந்துருங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பிக் பாஸ் உள்ள தீபக்கை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம், அது அற்புதமான ஒரு விஷயம். என்னன்னா, இந்த ஸ்டாஃப் இருக்காங்களா, இந்த ஸ்டாஃப் எல்லாருமே உங்களை ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க. அதை எப்படி நீங்க விடலாம்? அதாவது பிக் பாஸ் எந்த அளவுக்கு இந்த சீசன்ல இறங்கி தரமட்டமா போயிருக்காருன்னா, நான் தாங்க பிக் பாஸ். எப்படி இருந்தேன் தெரியுமா? நானு தெரியுமா? அவன் நீ கேள்வி கேட்கற மட்டும் இல்ல, அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். கண்டுக்கவே மாட்டாங்க. வாங்கடானா வரமாட்டாங்க, போங்கடானா போக மாட்டாங்க. இவங்களுக்கு டாஸ்க் கொடுத்து கொடுத்து நொந்து போயிட்டேன் நான். ஒரு பிக் பாஸ்ன்ற மரியாதை கொடுக்குறாங்களா? ஒரு ஸ்கூல் டாஸ்க் வைக்கிற, தாடி எடுக்கடா மீசை எடுக்கடா நான் சொல்ல வேண்டியது இருக்குன்னா பாருங்க, எப்படிப்பட்ட ஆளுகிட்ட நான் மாட்டி இருக்கேன் அப்படின்னு. அப்படி இருக்காரு பிக் பாஸ். இப்ப நான் சொன்னது வெறும் டீசர் மட்டும்தான். ட்ரைலர்ல உள்ள குமரி உள்ள அழுதுகிட்டு இருக்காராமா. ஐயோம்மா சாமி முடியல. இது எல்லாத்தையும் சொன்ன பிக் பாஸ் இப்ப கூப்பிட்டு வச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க பாரு, ஆப்போசிட் டீம்ல, அதாவது அந்த இது ஒரு ஸ்கூலு, இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்றாங்கடா. அப்ப நீங்க டாஸ்க் பண்ணணும்டா. இதெல்லாமாடா பிக் பாஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. எந்த சீசன்லயும் நடந்தது இல்லையா? சீசன் 8 இஸ் பெஸ்ட் சீசன் எவர். ஐயோ, பிக் பாஸ் ரசிகர்களுக்கு சோதனையை பாத்தீங்களா? பிக் பாஸே எடுத்து கொடுக்குறாரு. அதை பண்ணுங்கடா, இதை பண்ணுங்கடா, இதை மாத்தி பண்ணுங்கடா. ஐயோ, நான் சுகர் பேஷண்டா, என்ன ஏன்டா இப்படி பாடா படுத்துறீங்க அப்படின்னு. முடியல, நம்மளாலையும் முடியல அந்த அளவுக்கு. என்ன சீக்கிரட் டாஸ்க்னு கேக்குறீங்களா? இதுதான் சீக்கிரட் டாஸ்க். நைட்டு கலகலகலன்னு வச்சுக்கணும். இது எந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாது. ஆண்கள் அணி பெண்கள் அணி 2 பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடணும். கலகலகலகலகலன்னு இருக்கணும். தீபக் திருப்பி கலகலனா எப்படி பிக் பாஸ்? ஃபன்னா மட்டும் இருக்கலாமா, இல்லை ஃபன் ஹால்கா இருக்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம். எது வேணாலும் பண்ணுங்க தீபக், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க தீபக், மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பிக் பாஸ். வாழைப்பழத்தை கையில கொடுத்தா மட்டும் பத்தாது, இப்படி 4 சைடு பிச்சு வாயில ஊட்டி விட்டாலும் இப்படியே இருக்காங்க. காண்டாகுமா ஆகாதா? டேய், நைட்டு ரயானோட சண்டையும் ஸ்கிரிப்டா? வேணாண்டா, இதுக்கு மேல எங்களால முடியாதுடா. இன்னைக்கு தான் வாழ்க்கையிலேயே இதுதான்டா பிபின்லாம் கமெண்ட் போட்டு சொருக்கா விட்டுருக்காங்கடா. நம்ம இதுல கெடுத்து போடாதீங்கடா, உண்மையான சண்டையை போட்டுருங்கடா. தெய்வங்கள் 50 நாள் ஆச்சு, இதுக்கு மேல எங்களால ஏங்க முடியாது. பிக் பாஸ் ரசிகர்களுக்கு சோதனையை பார்த்தீங்களா? சோதனையை பிபி